வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் வந்து எதிர்நீச்சல். இதில் வந்து நாகேஷ் சாரோட படம். இந்த படத்தில் வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு அனாதை மாதிரி இருப்பார். ஒண்டி குடித்தனத்தில் வந்து வாழக்கூடியவர். இந்த குடித்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இவர் வந்து சின்ன வயசுலேயே அனாதையாக இருக்கிறதுனால எல்லாருமே இவருக்கு வந்து வேலை வாங்கிட்டு இவருக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு போடுறதா தான் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா பலதரப்பட்ட மக்கள் இருக்குங்காட்டி ஒவ்வொருத்தவங்களுமே இவர்கிட்ட வேலையை வாங்கிட்டு சாப்பாடு போடுறத வந்து ரொம்பவே புறக்கணிச்சிட்ருப்பாங்க. இதில் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீவன். ஒன்று வந்து மேஜர் சுந்தரராஜன் சாரும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து முத்துராமன் சார். இவர் வந்துட்டு மலையாள கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார். இவர் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வந்து நாகேஷ் சார் கூட பழகிட்டு இருப்பார். நாகேஷ் மேலே யாராவது தப்பு சொன்னால் கூட அவர் நம்ப மாட்டார். மாது வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார். இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஏட்டிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க. இப்போ மனோரமா மேம் வந்து ஒரு விஷயத்தை வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போது வந்து சௌகார் ஜானகி மேடமும் எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு பேர்த்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எப்படியோ சமாளிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்து அப்படியே மாற்றி விட்ருவாங்க. ஏன்னா சௌகார் ஜானகி மேடம் வந்து ரொம்ப படத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதாவது பைத்தியம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இப்படி வந்து போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து மாது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து திட்டுறாங்க, இவன் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒவ்வொரு டைமே மாதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமன் சாரும் சுந்தரராஜன் சாரும் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். ஹீரோயின் வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து எதுலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருப்பாங்க. இது வந்து அவங்க அம்மா அப்பா வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா அப்பா வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து முத்துராமன் சார் வந்து எப்போவுமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஸோ இவர் எல்லா வேலையும் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கார் இல்லையா நாகேஷ் சார். அவருக்கு பசியாக இருக்கும்போது போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து மாது வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சாப்பாடெல்லாம் ஆக்கலை, போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா வந்து சொல்லிடுவாங்க. அவருக்கு வேறு ரொம்ப பசியாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரில. சரி நம்ம வந்து நாயரோட வீட்டுக்கிட்ட போய் அவர்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, டே நீ இன்னும் காலேஜுக்கு வரலையா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம் நீ எல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு தானே வருவேன், கேட்குறதே பிச்சை, நல்லா கத்தி கேளுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, ஏன் நான் அவமானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு சுந்தரராஜன் சார் வந்து கூப்பிட்டு இவனுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொன்னோன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இவருக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் கொடுப்பாங்க. இவரும் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போகிறான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா மகன் இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிற ஒரே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் பேசக்கூடாது, இங்கே இருக்கிறவளுகெல்லாம் ரொம்ப மோசமானவ, நல்லா இருக்கிறவங்களே பைத்தியம் ஆக்கிடுவாங்க, நீ பைத்தியம் தெரிஞ்சால் இங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவா. வந்து பார்க்கும்போதே முதல்ல பார்க்குறதே வந்து நம்மளுடைய ஹீரோ சார், அதாவது நாகேஷ் சாரை தான் பார்த்து இவளுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். ஆனால் அவன் வந்து வெக்கப்படுவான், ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லையா இவன் வந்து ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு. மாது ஒரு முட்டாள் அப்படிங்கிறத மட்டும் தொட்டு காமிச்சிட்டு கீழே குஞ்சு வைக்கப்படுவார். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் இவளை திட்டி உள்ளே அனுப்பிச்சுட்ருவாங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது மனோரமாவோட அண்ணா இருக்காங்க இல்லையா, அவர் எம்ஆர் வாசு வந்து நல்ல வேலையில் இருப்பார். ஸோ நம்ம பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசி வச்சுட்டு போய் அவங்க வீட்டில் வந்துட்டு கேட்பாங்க. அப்போ வந்து எம்ஆர் வாசு வீட்லேயும் ஓகே சொல்லிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிச்சயம் பண்ணுறப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சௌகார் ஜானகி சும்மா வாய் வச்சுட்டு கம்மிட்டுருக்காங்க, இந்த பொண்ணு இங்கேயே பார்த்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து தான் கிட்டு, அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு தெரியுது இந்த பொண்ணு வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவளுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து தட்டெல்லாம் தூக்கி எறிவா. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும், இதனால தான் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துனீங்களான்னு சொல்லிட்டு மனோரமா வந்து பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது. என்னடா இவளுக்கு வந்து இவளே கல்லெடுத்து போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் இவள் பைத்தியம்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும்.
ஒரு நாள் என்னாகும், சௌகார் ஜானகியோட மூக்குத்தி திருடி போயிடும். அதுக்கப்புறம் நாயரோட வாட்ச் திருடிடுவாங்க. அப்புறம் மனோரமா வீட்டிலேருந்து டம்ளர் இதெல்லாமே திருடிடுவாங்க. ஆனால் நாகேஷ் சார் வந்துட்டு அவர் தன்னுடைய படிப்புக்கோசரம் வெளியே போய் வேலை செஞ்சு நைட்டெல்லாம் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இதை வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு இவன் வந்து திருடி தான் சேர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் எல்லாருமே அவரை அடித்து உதச்சி இவரை வந்து கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து நாயரோட வாட்சும் தானே காணும்னு சொன்னோன்னே முத்துராமன் அவருக்கு வந்து புரிஞ்சிடும், ஓ இவன் வந்து திருடலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொல்லுவான், இது வந்து உண்மையாலுமே என் காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ யாரும் வந்து நம்பவே மாட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸ்லேயே இருந்துகிட்ருப்பார். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அந்த பொண்ணு பைத்தியம்னு சொல்கிறாங்களே, அவள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவா, இது வந்து எங்கள் மாமா தான் திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஸ்ரீனிவாசன் சாரை வந்து போட்டு விட்ருவா. அடுத்து இவளுக்கு வந்து என்னடா மாது ரொம்ப நல்லவனாக இருக்கா, இவனை எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போடணுன்னு சொல்லி முத்துராமன் சார் கூட பேசி அவர் வந்து ஒரு ட்ராமா கம்பெனியில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இவன் வந்து ரொம்ப நல்லவன், என் வீட்டு பையன் பணக்கார பையன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாதுவோட அடையாளத்தை எல்லாம் சொல்லி என்னோடய பையன்தான், நான் வந்து பெரிய பணக்கார கோடீஸ்வரன், நான் வந்து அவனை கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாருமே ஐயோ மாதுவை வந்து எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு பெட்டு, தலகாணி, லைட்டு, ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி என்னென்ன அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டியாக இருக்குமோ அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இவர் வந்து ரொம்ப ஏகத்தலமாக எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பார் நாகேஷ். அப்போ வந்து முத்துராமன் சொல்லுவான், இது வந்து உனக்கு நான் பார்த்து கொடுத்ததுன்னு அப்படின்னா, எனக்கு நீ என்ன பார்த்து கொடுத்த அப்படின்னு வந்து முத்துராமன் கிட்ட கேட்கும்போது, இது நானும் பாருவும் பிளான் பண்ணி பண்ணது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே கேட்டுட்டு வந்து கொடுத்த எல்லா பொருளையுமே திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இருக்காங்களே கிட்டு, பட்டு, அதாவது சௌகார் ஜானகி மேடமோட குழந்தை அழுதுட்ருக்கும். அப்போ வந்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்தணும். ஆனால் அவங்க வந்து படத்துக்கு போகிறக்கு டைம் ஆனோன்னா மாதுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மாது வந்து குழந்தைய பார்க்க தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழந்தைய வச்சுட்டே பாட்டு பாடி இது பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த சனியனை தூக்கி அவள் தலையில் கட்டுன்னு சொன்னால் அவங்க அம்மாவும் அப்பாவும் சரி எப்படியாவது மாதுவுக்கு வந்து நம்ம பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை வந்து மாது வந்து கேட்டுருவார், சரி அவங்களாம் நம்மளை வந்து ஏமாத்துறக்குள்ள நம்ம வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த பொண்ணு வந்துட்டு மாது விஷயத்தில் பண்ணதை பார்த்தோன்னா எம்ஆர் வாசு அவருக்கு வந்து இவன் வந்து தெளிவாக தான் இருக்குது, இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாத்தையும் ஒத்துக்கிறதுக்கு கேட்பார். அப்போ அவங்க அப்பா அம்மாவும் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு வரைக்கும் போயிடும். இப்போ கல்யாணத்துக்கு வரைக்கும் போனோடனே இவளுக்கு வந்து கோபம் வரும். மாதுக்கிட்டே சொல்லுவான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மாதுக்கு மறைமுகமாக சொல்லும்போது புரியாமல் போயிடும். அப்போது மிஸ்டர் மாப்பிள்ளை எந்திரிங்க, என்னோடய கல்யாணத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 15,000 பணம் வந்து வரதட்சணையாக கேட்டிங்க இல்லையா, அப்போது ஒரு பைத்தியத்தை கட்டிக்கணுன்னா உங்களுக்கு 15,000 கொடுத்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பா. ஆனால் நான் இப்போ கேட்கலேன்னு அவர் சொல்லுவார். ஆனாலும் முதல்ல கேட்டல்ல, இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நீ எனக்கு 15,000 கொடுத்தாகணும்னு சொல்லிவிட்டு அவள் சண்டை போடுவாள். எல்லாருமே சாக்காட்டி வேணும் இப்படி இருக்கா அப்படிங்கிறத திட்டிட்டு இந்த கல்யாணம் வந்து நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நாகேஷ்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பாவுக்கு வந்து பைத்தியக்கார பொண்ணு எல்லா விஷயத்துலையும் தலையில் மண்ணவரி போட்டுக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளை அடி நடிப்பார். அப்போ வந்து சுந்தரராஜன் சார் வந்து இல்லை இவன் என் பொறுப்பு, நீ கவலைப்படாத, இவளை வந்து நான் கண்டிப்பாக கரை சேர்த்துடுவேன், நீ எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அவள் அழுன்னு அழுகுவாள். அப்போ அவளை வந்து சமாதானப்படுத்துகிறாரு, கவலைப்படாதம்மா, மாது உனக்காக வருவா, மாது உன்னை நல்லா பார்த்துக்குவா, நீ எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்து சமாதானமாகி இருப்பாங்க. இப்போ மாது வந்து நல்லா படித்து பட்டமெல்லாம் வாங்கி ஒரு பெரிய வேலையில் பெரிய பொசிஷனில் வந்து இருப்பார். ஸோ சுந்தரராஜன் சார் அதை நினச்சிட்டு தான் எப்படி இருந்தாலும் மாது என் பேச்சை வந்து கேட்பான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருப்பார். அப்போ வந்து மாது என்ன பண்ணிடுவாருன்னா வெளியூர்லேருந்து வரும்போது ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்துடுவார். இவங்களுக்கெல்லாம் என்ன பேசுகிறதுனே தெரியாது. என்னடா மாது வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிரும். மாது ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா அவங்க ப்ரொஃபஸருக்கு வந்து அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாதுக்கு, ஏன்னா இவ்வளோ நல்ல பையனை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவர் வந்திருப்பார். அப்போ வந்து ஹீரோயின் தான் அதை இதையும் சொல்லி தான் வந்து காதலிக்கிறதா அவங்க சார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவர் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காருலே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். அப்போ தான் பார்க்கும்போது தெரியாமல் டோப்பை கலண்டோடனே இவங்க வந்து ஒரு பொண்ணு இல்லை பையன் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்டை தான் மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்திருப்பார். அப்போ அதிர்ச்சியாக இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு சிரிப்பாங்க. அப்போ வந்து சுந்தரராஜன் சார் கோவப்பட்டு, படவா ராஸ்கல் நீ இப்படி பண்ணுறியே அப்படிம்பார்.
இந்த படவா ராஸ்கல் அப்படிங்கிற வார்த்தைக்காக தான் வந்து அவர் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் பெரிய பொசிஷனுக்கு போனதுக்கப்புறமா இவர் வந்து அவரை ரொம்ப மரியாதையாக நடத்திட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து பழசில் வந்து என்ன பண்ணுவாருன்னா தன்னை படவா ராஸ்கல்னு சொல்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வார்த்தைக்காக இவரை வந்து இப்படி பண்ண ஆக்டிங் போட்டிருப்பார். அப்போ இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு படவா ராஸ்கல் இனிமேல் அப்படி தான் சொல்லுவேன், நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணோம் இல்லையா, அடுத்து வந்து சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ எல்லாருமே அந்த மணவரையில் உட்காரு மாது, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மாது ஒரே வார்த்தையில் சொல்லுவார், இல்லை கல்யாணம் வந்து என்னோடய மாடிப்படி கீழே தான் நடக்கணும், எனக்கு மணமேடையெல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மணமேடை கீழே போவாங்க. மணமேடை கீழே போய் இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்துடும். இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இதோட கதை வந்து முடிஞ்சிடும். மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.